ஆங்காரம் தனி மாற்றி அன்புறத்தினமாக ஓங்காரநாதமிடம் உயர்ந்தவற்றலம் போற்றி
ஸ்ரீ வள்ளியாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த MSK கலைமங்கல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பின் சிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக பேச குறைங்கண்ணே, பேஸாக இருக்கு மைக், முதல் பேச குறைங்க, கெயின் ஏற்றுங்க, சார்பு ஏற்றுங்க. அன்பின் சிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக வருகை தந்த மறந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசரர கற்றவை கற்றப்பின் நீர்க்காதற்கு தகையின்று முறையோடு நுழை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெரியவர்களுக்கு விழா கம்பியார்களுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் மலர்மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கலைஞர்களை கௌரவம் செய்த நமது ஊர் கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நிகழ்ந்து வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்படி தானே இருக்குது. சார்ட் வைங்கண்ணே மைக்கில், சார்ட் மட்டும் வைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதையோ ஒன்று ஏற்ற தெரியாமல் பேஸாக ஏற்றிட்டு போகிறீங்க. ஆக வெளிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை இவன் பன்னீரதோடும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமே என்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகாக என்னுடைய அருமை தந்தையார் எனக்காக ஒரு அன்பு கட்டளையிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், தலைமை பொறுப்பு. அதை ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்றது இன்றைய கடமை. அதனால் அப்பேற்பட்ட முருகனை முதலிலே வணங்கி வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் என்று இந்த குவளையத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய தெய்வம் என்றால் முருகன் தான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முருகா அப்படின்ற அந்த நாமத்திற்குள்ளே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிமார்களும் அடக்கம். அப்போ மும்மூர்த்திகளை வணங்கிட்டா வேறு யாரும் வணங்கணும் அவசியம் இல்லை. அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. அப்பேற்பட்ட தெய்வமான முருகனை ஆறு முகனை வணங்கி அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். சுற்றி வந்த பகைவன் தம்மை தோல் நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் சுற்றி வந்த பகைவன் தம்மை தோல் நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகை இடங்கள். இந்த 5 வகை இடங்களிலே குறிஞ்சியிடம் சிற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமனித பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகனுக்காக
திணை விதைத்து திணை பயிர்களை பறவைகள் கொய்து விடாவண்ணும் கண்ணும் கருத்துமாக ஆளோளும் சோகின்ற பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்னை மட்டும் அனுப்பல, கூட துணைக்கு தோழிகள்லாம் வராங்க. தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை வரா, ரொம்ப அழகா இருப்பா. இப்பதான் தயாராகிட்டு இருக்கிறா பொம்பளை பிள்ளையா. அதை வரட்டும், அவரை அழைத்து கொண்டு கந்தனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை அறுவடை செய்து காவலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். முருகனுக்கு காவல்னு சொன்ன உடனே மறுப்பே தெரிவிக்காம உடனடியாக சம்மதம் கொடுத்து காவலுக்கு சம்மதம் கொடுத்து வந்துவிட்டேன். ஆக என்னுடைய அப்பாவுக்கு எனக்கு 7 அன்னைங்க இருக்காங்க. 7 அன்னைங்க இருக்காங்க. எனக்கு என்ன மரியாதை, நம்ம அன்னைக்கு என்ன கொஞ்சம் ரொம்ப அன்பு அதிகமாயிருச்சுன்னா மரியாதை குறைஞ்சிடும். அதனால 7 அண்ணன்மார்கள் இருந்தும் பெண் குழந்தை இல்லை என்ற முருகனை வேண்டு முருகன் அருளாலே வெள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலே குழந்தையாக கண்டெடுத்து திணைக்காவலுக்கு அனுப்புகிறேன் என்பது அப்பாவினுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலை நிறைவு செய்வதற்காக தான் நானும் என் தோழிகளும் காவலுக்கு சம்மதம் கொடுத்து காவலுக்கு வந்தோம். முருகனுக்காக நிகழக்கூடிய இந்த காவல் சிறப்பாக செவன நடப்பதற்காக தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபாடு செய்வோம். இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவள் உமை எண்ணெய் ஆதிபராசக்தி, உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை அரசாளும் மங்கையர்க்கு அரசி, அங்கையர்கண்ணி மனோன்மணி தடாதக நாச்சியார் அன்னை மீனாட்சி, அவளை வணங்கி அதன் பிறகாக காவலுக்கு செல்லலாம். வேப்பிலை வேப்பிலை வெக்காளிகமன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரிகமன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, மாரி மகமாகி பரிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, மாரி மகமாகி பரிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரியம்மன் வேப்பிலை. வேம்பு ரதம் ஏறி பித்தகிகி மாறும் அம்மா, பாம்பு ரதம் ஏறி பத்தினிகி மாறும் அம்மா, முத்து ரதம் ஏறி முத்தாளம்மா மாறும் அம்மா, தங்க ரதம் ஏறி தாயாரே மாறும் அம்மா, தீக்காட்டில் வீற்றிருக்கும் நாகரத்தினமே, பார்க்காட்டில் கொழுவிருக்கும் காலகத்தரமே, முடிக்கையிலே முடிக்குதடி வேத மந்திரமே, பார்க்கையிலே தெரிகிறடி கோடிய குரவே, மாரி மகமாகி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரியம்மன் வேப்பிலை, வேப்பிலை 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 வேப்பிலை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாகம் போடாடி நமகாடி மாறும் அம்மா, பக்தி சத்தம் கேட்டு பார்வதிகி மாறும் அம்மா, சாம்பிராணி வாசகி சடுதிரிகி மாறும் அம்மா, சமயபுர மாறி சங்கரிகி மாறும் அம்மா, ஆயிரங்கள் காத்திருப்பான் ராஜகாளிதான், அண்டங்களை காத்திருப்பான் வீரகாளிதான், வேப்பிலைகள் குடியிருப்பாள் வேதவள்ளிதான், வேண்ட மரம் கொடுத்திடுவாள் ஞானவள்ளிதான், மாரி மகமாகி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரியம்மன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, மாரி மகமாகி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, மாரி மகமாகி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை. தனம் தரும் கல்வி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் விதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களை என்று அபிராமி பட்டர் பாடியது போலே ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பெயர்களோடு இருந்து இந்த உலகத்தையே ஆளுகின்ற மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி. அப்பேற்பட்ட அன்னை மதுரை என்பதிலே மீனாட்சியாக தடாதகினாட்சியாக பாண்டிய குலத்தினுடைய முதல் பெண்ணரசியாக அவதரித்து வந்தது எங்கே அப்படின்னா மதுரையில் தான். ஆக அம்பாளியினுடைய தோளில் ஒரு கிளி,
கிளி அப்படின்றது ஒரு சில தெய்வங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க, முன்னே உட்காந்து பெரியவங்க பேசிகிட்டே இருக்கீங்க. இங்கே கவனிங்க. முன்னாடி உட்காந்து இப்படி பேசுனா எப்படி? இப்போ நாங்கள் பேசுகிறது எப்படி வெளியில் கவனிக்க முடியும்? அமைதியாக. அதனால ஆக அப்பேற்பட்ட அன்னை மீனாட்சியுடைய தோளில் ஒரு கிளி இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆண்டாள் நாச்சியார் இருக்கா இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூரில், அவகிட்ட ஒரு கிளி இருக்கும். அடுத்து முருகப்பெருமானினுடைய செங்கோலில் ஒரு கிளி இருக்கும். முருகனை பழனியம்பதியில் இல்லை ராஜ அலங்காரத்தில் பார்த்தா முருகன் கையிலே ஒரு செங்கோல் தாங்கியிருப்பார். அந்த செங்கோலுக்கு மேலே கிளி அமர்ந்திருக்கும். இப்படி கிளிகள்லாம் இருக்கே, எதுக்காக இவங்கெல்லாம் யார் அப்படின்னு என்னைக்காவது தெய்வத்தை போய் பார்த்து, தெய்வத்துக்கு ஏன் இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க? காமாட்சி கையில் கரும்பு இருக்கும், அன்னபூரணி கையில் அன்ன பாத்திரம் இருக்கும். இதெல்லாம் எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ விநாயகர் கையில் அங்குசம் வச்சிருப்பார். அங்குசம் அப்படின்றது யார் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னா, யானையை அடக்கக்கூடிய யானை பாகன், இந்த யானை ஓட்டக்கூடிய யானை பாகன் கையில் தான் அங்குசம் இருக்கும். ஏன் எதற்காக வச்சிருக்காங்கன்னா, யானைக்கு மதம், அதாவது வெறின்னு சொல்லுவாங்களே, அது மதம். அதனுடைய புத்தி பேதலிச்சு உடம்புல உஷ்ணம் அதிகமான அதனுடைய மத நீர் வெளியாகி மதம் பிடிக்கும். அப்படி பிடிக்காமல் இருக்கும் பொழுது, அப்படி பிடிக்கும் பொழுது அதை அடக்குவதற்கான ஆயுதம் தான் அங்குசம். ஆக அந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் அடக்கிறதுக்குன்னு ஒரு கருவி உண்டு. அப்படி அங்குசத்தை தன்னுடைய கையிலேயே பாகன் வச்சிருப்பான், அது நியாயம். ஆனால் விநாயகரே கையிலேயே அங்குசம் வச்சிருக்காரு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? விநாயக பெருமான் இருக்கிற தெய்வங்கள்லேயே முழுமுதற் கடவுள், மூலப்பொருளும். ஆக என்ன காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு பண்ணாமல் நம்ம பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லை, விநாயகர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் விநாயகர்கள் இருக்கும். தெருவுக்கு ஒரு விநாயகர்கள் இருக்கும். எங்கேயாவது அரச மரத்தடியில் இருப்பார், ஆத்தங்கரையில் இருப்பார். அவருக்கு போய் செலவு கூட அதிகமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதாரண அருகம்புல்லை எடுத்து மாலையாக தொடுத்து அவருக்கு போட்டாலே அவருடைய அருளை பெற முடியும். அவ்வளவு எளிமையான தெய்வம் அப்படின்னா விநாயகர் தான். இன்றைக்கி விவசாயம் செய்யும் பொழுது கருதறுக்க போகணும் அப்படின்னா, முதல்ல அந்த நாற்று நடுறதுக்கோ கருதறுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த வேலை செய்வதாக இருந்தால் அங்கே இருக்கிற மண்ணை விநாயகராக பிடிச்சி வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு துவங்கக்கூடிய வழக்கம் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னா மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க, அப்புறம் சாணத்தில் விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. கொழுக்கட்டை செய்ய போகிறாங்கன்னா அந்த அரிசி மாவில் விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. அப்படி என்ன செய்தாலும், எதையை விநாயகராக பிடிச்சு வச்சாலும் அந்த பிடிச்சதில் எழுந்தருள் செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா விநாயகர் தான். விநாயகர்னா என்ன பொருள்? நாயகன்னா தலைவர், வீணா ஈடு இணையற்ற, அவருக்கு மேலே தலைவரே இல்லைன்னு பொருள். இப்போ விபூதின்றாங்கல்ல, பூதினா என்னன்னு தெரியுமா? பூதி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் பூதினா செல்வம்னு அர்த்தம், விலை மதிப்பற்ற செல்வம். விபூதினா மேலான செல்வம், அதை விட சிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாதான். அந்த விபூதி அப்படின்ற அந்த வார்த்தை சாதாரணப்பட்டது கிடையாது. திருநீருன்றோம்ல, திருநீரிட்டார் கெட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தார். திருநீரிட்டு எவருமே கெட்டது கிடையாது, சிவபெருமானை மறந்து எவரும் வாழ்ந்தது கிடையாதுன்னு திருநீரை நெத்தியில் அணிஞ்சுக்கிட்டா உடலிலே மனதிலே இருக்கக்கூடிய துரு நீரை போக்குமா. ஆனால் அப்படி இருந்து ரொம்ப பேருக்கு திருநீர் இட்டு அந்த குணம் மாறாமல் இருக்க ஆளுகளாம் இருக்காதானே? உண்மைதானே? நெத்தி நிறையா திருநீர் இருக்கும், மனசு நிறையா வஞ்சகம் இருக்கும். கோயில் ஆன்மீகம்னு நெருங்கிட்டா முதல்ல தீய குணங்கள் எல்லாம் வேரோட கழுவணும். இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா முன்னாடி பலிபீடம்னு ஒன்று இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் பலிபீடம்னு ஆடு மாடெல்லாம் வெட்டுறதுக்கான பலிபீடமா? இல்லை. மனிதன் இங்கேருந்து போகும் பொழுது நிறைய சுமந்துக்கிட்டு போகிறான். நிறைய இருக்குது, வஞ்சனை இருக்குது, சூது இருக்குது, பொறாமை இருக்குது, பழி வாங்கக்கூடிய குணம் இருக்குது, கோபம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்களை சுமந்து கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டாம். போகும் பொழுதே பலிபீடத்தில் பலியிட்டுட்டு மனிதன் மனிதனாக உருமாறி போகிறதுக்கு தான் பலிபீடம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆக கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாடு என்பது எல்லோருமே சமமாக பார்க்கப்படக்கூடிய இடம்தான் ஆலய வழிபாடு. ஒவ்வொன்றும் வெளியில் இருக்கிறதுக்கும் கோயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பேரே மாறிடும். இப்போ வெளியில் இருந்ததுன்னா தண்ணீர், கோயிலுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா தீர்த்தம். வெளியிலே சாப்பிட்டா அது உணவு சாதம், கோயிலுக்குள்ளே போயிட்டுனா பிரசாதம். வெளியிலே செய்தால் செயல், தெய்வத்திற்காக செய்தால் சேவை தொண்டு. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா பயணம், தெய்வத்திற்காக போயிட்டு வந்தோம்னா அதற்கு யாத்திரைன்னு பேர். வெளியிலே பாடினால் பாடல், சுவாமிக்காக பாடினால் கீர்த்தனை. வெளியில் சாப்பிடாம கிடந்தோம்னா பட்டினி, தெய்வத்திற்காக சாப்பிடாம இருந்தோம்னா விரதம். வெளியிலேயே இருக்கக்கூடிய மனிதன் கோயிலுக்குள்ளே போனால் புனிதன். அதனால தான் கோயிலுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சும்மா இருக்க முடியாமல் ஆலயத்தை கட்டி கோயில் வச்சு, கோயில் வருகு குதிரை எடுப்பு புறவி எடுப்புன்னு ஏகப்பட்ட திருவிழா வச்சு, இந்த திருவிழாவுக்கு ஒரு நாடகத்தை அமைச்சு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாடக கலையை ஒரு பக்கம் வாழ வச்ச மாதிரியும், நாடக கலைஞர்களும் கலையும் வாழணும்னா ஊருக்கு பக்தியும் திருவிழாவும் நடந்தால் தான் அது சாத்தியம். ஊரில் திருவிழா இல்லை, பக்தி இல்லாட்டி நமக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதனால் நமக்கு மட்டும் இல்லை, கலைஞர்கள் நிறையா கலைஞர்களுக்கு இன்றைக்கி வாழ்வளிக்கக்கூடியது அப்படின்னா ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் தான். அது இல்லைன்னா அவர் மைசெட்டு கட்ட முடியுமா? அவர் சம்பாதிக்க முடியுமா? இல்லை நம்மளாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியுமா? அது மாதிரி அப்படிப்பட்ட பக்தி தான் பல வகையிலே மனிதனுக்கு அவன் வளருவதற்கு வாழ்வதற்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு உணர்வாக உண்டு. ஆக அந்த வகையில் இப்போ விநாயகர்கிட்ட வந்துடுவோம். இருக்கிற சாமியிலே முழு முதல் தெய்வம் விநாயகர் தான். அவர் கையில் அங்குசம் இருக்குது. கேட்குதா பேசுகிறது எல்லாருக்கும்?
கேட்குதுல்ல? அப்படி விநாயகர் கையில் அங்குசம் இருக்கும். அந்த விநாயகர் தன்னுடைய கையிலே என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணே. நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று பெரிய குறையாக இருக்குது. அதை சரி பண்ணுங்க. அடி வயிற்றுலேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, அவ்வளோதான். பேஸாக இருக்குது மைக். கொஞ்சம் கெயின் ஏற்றி சார்பு வச்சு இன்னர் ஏற்றி வச்சு கொஞ்சம் அழகாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கோச்சிக்காமல் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் பார்த்து ஏதாவது நல்லா வச்சா தான் நாங்கள் பேரே வாங்க முடியும். விசில் வராமல் பேஸை கொஞ்சம் ஷார்ப் ஏற்றி எனக்கு இன்னர் மட்டும் எனக்கு கேட்குற மாதிரி வைங்க. அதனால தான் கேட்குதான்னு கேட்குறேன் மக்கள்கிட்ட. ஆக அப்பேற்பட்ட விநாயக பெருமான் கையிலே அங்குசம் தாங்கி, ஆமாம் அப்படி தான் விசில் இல்லாமல் அப்படி ஏற்றுங்க. கையில் அங்குசம் வச்சுருக்காரு. இப்போ விநாயகர் கையிலேயே அங்குசம் இருக்குது. வெளியில் கோயிலுக்கு வெளியில் ஒரு யானை நிற்கும், யானை பாக நிற்பான், அவன் கையிலே அங்குசம் இருக்குது. 2 அங்குசத்துக்கு என்னென்ன வித்தியாசம்? என்னன்னா, தன்னை அடக்கக்கூடிய ஆயுதம் விநாயகர். விநாயகர் யானை முகம் கொண்டவர். யானை முகம் கொண்ட விநாயக பெருமான் கையிலே அங்குசம் ஏந்தி இருக்கிறார். தன்னை அடக்கக்கூடிய ஆயுதத்தை, தன்னை ஆளக்கூடிய ஆயுதத்தை நம்ம கையில் வச்சிருந்தோம்னா தலைமை பொறுப்பில் இருக்கலாம், பெரிய இடத்துல இருக்கலாம். ஆனால் அதை அடுத்தவரிடம் கொடுத்து அவர் சொல்படி கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம அடிமையாகத்தான் இருக்கணும். அதனால நம்ம இயக்கக்கூடிய ஆயுதம் என்ன, கருவி என்னன்றதை கண்டுபிடிச்சு நாம் நம்வசம் வைத்துக் கொள்வது தான் தலைமை பொறுப்புக்கான சிறந்த பண்பு. அதனால அப்பேற்பட்ட விநாயகர் கையில் அங்குசம். இப்போ மீனாட்சி கையில் கிளி, தோளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும். வாக்வாகினி என்ற தேவதையை கிளியாக மாறி அன்னையினுடைய தோளில் நாம் எப்பெல்லாம் போய் என்னெல்லாம் வேணும்னு வேண்டுதல் சொல்கிறோமோ, நிறைய மக்கள் போய்கிட்டே தான் இருக்காங்க. போகக்கூடியவங்க அந்த அம்மாவோட அழகை பார்த்து வேண்டவே மனசு வராது. அவளை போய் மீனாட்சியை பார்த்துட்டோம்னா என்ன அது வேணும் இது வேணும்லாம் கேட்க வராது. இங்கேருந்து நினச்சிக்கிட்டே போவோம். போய் சாமிக்கிட்ட அது கேட்கணும் இது கேட்கணும். ஆமாம், பிள்ளை தேர்வு எழுத போகிறான், அதில் வந்து நல்லபடியாக மதிப்பெண்கள் எடுக்கணும்னு வேண்டணும், வீடு வாசகம் இவ்வளோவும் கேட்டுட்டு போவோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போய் அந்த உருவத்தை, அந்த அழகை பார்த்த உடனே எதுவுமே வேணும்னு கேட்க மனசே வராது. எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் கொண்ட தெய்வம் அப்படின்னா அம்பாள். அங்கையர்கண்ணி மீனாட்சி அழகு தேவதை. ஆக பச்சை நிற மேனி கொண்டு மரகத வள்ளியாக தன்னுடைய தோளிலே கிளியை ஏந்தி ஒரு கால் முன்வைத்து ஒரு காலை பின் வைத்து எப்பெல்லாம் பக்தர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் ஓடி வந்து உதவுவதற்கு தயாராக இருக்கேன்னு அப்படி காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா மீனாட்சி தான். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், ஒவ்வொரு கதைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதற்கு 1800களில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா எந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்றைய காலத்தில் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக பதவியேற்றிருந்தவர் யார் அப்படின்னா ரவுஸ் பீட்டர் அப்படின்ற கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியாளர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு இந்து வழிபாடை பற்றிலாம் பெருசாக தெரியாது. குதிரையில் வருவார் போவார், மீனாட்சியை அப்படி பார்ப்பார் நிற்பார், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய பொறுப்பில் அவருடைய வேலையில் அவர் நேர்மையாக இருந்தார். அப்படிப்பட்ட அவர் மதுரையிலே அதிகமான மழை பெய்து நிறையா அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுது. இப்போ இதுக்கான நிவாரணம் என்ன, மக்களுக்கு எந்த வகையில் நாம் அதிலேருந்து உதவி செய்ய முடியுன்ற யோசனையில் தன் வீட்டுக்குள்ளே அறையில் படுத்திருக்கார், உள்ள தாழ் போட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நடுஜாமத்துக்கிட்ட நெருங்க போகிற நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னை மீனாட்சி சிறு குழந்தையாக ஒரு 3 வயது சிறுமியாக சிற்றாடை கட்டி கொண்டு தாழிடப்பட்டிருந்த கதவுக்குள்ளே போய் அவரை எழுப்பி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டா. இவர் நினச்சி பார்க்குறாரு, நம்ம கதவை தாப்பா போட்டிருந்தோம், யார் நம்ம திறக்காமல் உள்ளே வந்து நம்மளை எழுப்புனது அப்படின்னு வெளியில் வந்துட்டு யோசிக்கிறாரு. அவர் வெளியில் வந்த அடுத்த கணமே அவர் படுத்திருந்த அந்த அறையினுடைய மேற்சுவர் கீழே இடிஞ்சு விழுகுது. யோசிக்கிறாரு, ஆத்தாடி நம்மளை வந்து இந்த குழந்தை எழுப்பலைன்னா நம்ம வெளியில் வராட்டி இந்த செவர் இடிஞ்சு நம்ம தலையில் விழுந்து யாரும் உயிர் போயிருக்குமே, நம்மை காப்பாற்றிய குழந்தை எங்கன்னு தேடுறாரு. சிறு குழந்தையாக இருந்த அன்னை மீனாட்சி வேகமாக அப்படியே அவருடைய அந்த பாதங்களால் பிஞ்சு பாதங்களாக அடியெடுத்து ஓடி கோயிலுக்குள்ளே மறைஞ்சிட்டா. இப்போ யோசிச்சாரு, நம்ம காப்பாற்றுறதுக்காக பாண்டிய குலத்தினுடைய பேரரசியாக விளங்குற அன்னை மீனாட்சி இறங்கி நம்ம வீடு தேடி வந்திருக்காளே, கோயிலிருந்து நடந்து வந்திருப்பா. நடந்து வந்த அந்த பாதம் நோகுமே, அந்த பாதத்துக்கு ஒரு பாதுகை செருப்பு செஞ்சு கொடுக்கணும்னு என்ன பண்ணாரா, தங்கத்தாலே வைர கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு பாதுகையை செருப்பை அன்று அன்னை மீனாட்சிக்கு காணிக்கையாக வழங்கினாரா. அப்படி வழங்கப்பட்ட காணிக்கை இன்னைக்கும் அன்னை மீனாட்சி அப்படி திக்விஜயம் நடக்கும். திருக்கல்யாணத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவிலே திக்விஜயம் அன்னை வந்து அப்படி ராணியாக வாழ் பிடித்து வெளியில் வருவா பட்டாபிஷேகத்துக்கு பிறகு. அப்போ அம்மாவுடைய பாதுகை, அந்த பாதுகையை அணிவித்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தெய்வங்கள் உண்டு. அன்னை மீனாட்சி பராசக்தி.
ஆக காவல் சிறப்பாக நல்லா நடக்கணும். இப்படிலாம் ஒவ்வொரு சாமி மீனாட்சி மதுரையில் மட்டும் இல்லை, வெளியிலையுமே பத்ரகாளியாக குடிக்கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் எல்லாருக்குமே தெரியும். மதுரை மடப்புறம் பத்ரகாளியினுடைய கோயில். ஆக அப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பெயர்களோடு இந்த உலகத்தையே ஆளுகின்ற சக்தி அன்னை பராசக்தி. சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒருமுகமாக இணைக்கப்பட்ட முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்றான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. முருகன்ற ஒரு குழந்தை பிறக்க போறதை பற்றி எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க தெரியுமா? ஏன்னா தேவாதி தேவர்கள் எல்லாம் துயரத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு உன்னத குழந்தை வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த பிள்ளை தான் முருகப்பெருமான். இன்னைக்கு முருகன் ரொம்ப அழகா சிரிப்பார்ல, சிரிச்சுக்கிட்டே பிறந்த தெய்வம்னா முருகன் தான். அவர் சிரிச்ச பிறகுதான் சிரிப்புனா என்னன்னு ஒருவேளை தெரிய வந்ததோ என்னமோ தெரியல. ஆக அப்பேற்பட்ட அழகன் முருகன். முருகனை எண்ணி வேண்டியன எந்த வேண்டுதலும் இதுவரைக்கும் நிறைவேறாம போனதே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, முருகனை போய் நினைச்சு வேண்டினவங்க வேண்டுதல்கள் நிறைவேற்றாமல் ஒரு பொழுது முருகன் இருந்ததே கிடையாது. வேல் பிடித்தவன் காலை பிடித்தான், விளைகள் நெருங்கவே நெருங்காது. முருகன் என்ற ஒருவனிடம் தலை குனிந்து முருகா என்று முறையிட்டவர் எவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே எந்த சூழலையும் யாருக்கிட்டையும் தலை குனியக்கூடிய நிலையை ஒரு பொழுதும் முருகன் கொடுத்து விடவே மாட்டான். அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம், கருணை கடலாக விளங்குகின்றவன் ஆறுமுக பெருமாள், அமரர் இடர்தீர்த்தவன். அதனால அந்த ஆறுமுகனுக்காக இந்த காவல் நல்லபடியாக நடக்கணும், காவலுக்கு போகணும், சிறப்பாக பார்க்கணும். இங்கே நான் முருகான்னு உருகிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குனே, சும்மா வந்தேன். எனக்கு தாய் தந்தை எல்லாமே முருகன் தான். அதை சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோனே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோனே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோனே, இனிய சொல்லை கேட்டறியோனே. எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே, எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே. இதை அறிவாயோ முருகா, கருணை இல்லையோ முருகா 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 முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடிகிறேன், பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுறேன். நீ இருப்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே, உன் படைப்பில் இனிமை காணுதே. இதை அறிவாயோ முருகா, உன் கருணை இல்லையோ முருகா 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 முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. ஆக உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாக அந்த அருள்பாலிக்க வேண்டும் முருகா என்று குருவாக முருகனை கண்டவர்கள் உண்டு. ஆக குருவாக ஞான உபதேசம் செய்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அருள் புரிந்தவன் முருகப்பெருமான் தான். தலையெழுத்த மாற்றணும்னா தலைவனை நாடணும். தலையெழுத்து மாற்ற முடியுமான்னு தலை விதியை சொல்லுவா தெரியுமா? தலையில போட்டு எழுதின விதி அதை எப்படிங்க மாற்ற முடியும், அவன் தலையெழுத்து அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தகுதி உண்டுனா முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கும் ஒரு சிரிச்சுக்கிட்டே இந்த நெளிவை பூதி பண்ணி போயிடணும். அதனால அப்பேற்பட்ட ஆறு படை வீடு முருகனருடைய அறுபடை வீடுகளில் இன்னைக்கும் அதிகமாக போன உடனே சாமியை பார்க்க முடியாது. ஒரு நாள் கணக்க நம்ம காத்திருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான
அதிக மக்கள் கூடக்கூடிய கோயில் எதுனா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோயிலுக்கு ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை கடல் சார்ந்து இருக்கின்றதுனாலயா? கிடையாது. அதை விட பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். அழகர் கோயில் எத்தனை முறை போயிட்டு வந்தாலும் சலிக்காத கோயில்னா அழகர் கோயில் தான். நீங்கள் போகிற அந்த வழி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசம்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முருகன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அப்படி என்ன தனித்துவம் அப்படின்னா, எல்லா கோயிலையும் முருகனை போய் நாம் வணங்குவோம். ஆனால் முருகனையே வணங்கிய வண்ணமாக கையிலே மலர்களை கொண்டு தன் தந்தை சிவனை பூஜித்த வண்ணமாக பூஜாமூர்த்தியாக இருக்கிற கோயில் எதுனா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு வியாழசேத்திரம்னு ஒரு பேர் இருக்கு. கோயிலை கட்டணும்னா சிற்பிகளோ மன்னர்களோ தானே கட்டுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலை தேவர்களினுடைய குருவான வியாழ பகவான், நவகிரகங்கள்ல வியாழன் இருக்காருல்ல, அந்த வியாழ பகவானால் கட்டப்பட்ட, குருவால் கட்டப்பட்ட கோயில். அதனால அந்த கோயிலுக்கு வியாழச்சேத்திரம், ஜெயந்திபுரம் அப்படின்னு பேர் உண்டு. அது மட்டும் கிடையாது, திருச்செந்தூர் முருகருடைய அந்த பெருமையை பேர் பட்டதுன்னா அவர் தான் தலையெழுத்த மாத்திர சாமி. எப்படி மாற்றுவார் அப்படின்னு நான் சொல்லலை, இதை அருணகிரிநாத சுவாமிகளை பாடுகிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன். அவன் கால்பட்ட தலையெழுத்து தானாக அழிஞ்சு போகுமா? யாரை அழிக்கணும்னு அவசியமே இல்லையா? அப்படி தானாக அந்த உலகிலே அதர்மத்தை அழித்து அநியாயத்தை அழித்து தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய சாமி அப்படின்னா கந்தசாமி மட்டும்தான். கந்த சாமியை கும்பிட்டா போதும், எந்த சாமியும் தேடி கும்பிடணுன்ற தேவையே கிடையாது. அப்பேற்பட்ட ஆறுமுகனுக்காக நிகழும் காவல் சிறப்பாக செவன நடக்கணும். முருகனை காட்டிலும் முருகன் கையில் இருக்கு பாருங்க வேலு. அந்த வேலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. ஏன்னா ஆதி தமிழர்களினுடைய வழிபாடு வேல் தான். இன்னைக்கு நீங்க பழமுதிர்ச்சோலை அழகர் கோயில் போனீங்கன்னா பக்கத்தில் ஆதி வேல் அப்படின்னு வேலை வச்சு ஒரு கருவறை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நாமெல்லாம் வேலை வைத்து தான் வழிபாடு செய்தோம். வேலின் வடிவமாக இருக்கக்கூடிய எழுத்து எதுனா ஆயுத எழுத்து. அக்கனா பார்த்துருப்பியல மேலே ஒரு புள்ளி கீழே 2 புள்ளி, அதை அப்படியே இணைச்சோம் அப்படின்னா அதனுடைய வடிவம் வேல் வடிவம். வேல் என்பது ஞான வேல். ஆக ஞானத்தை கையிலே, ஞான வேலை கையிலே ஏந்திய ஞானதரன் முருகப்பெருமான் சக்தியிடம் வேல் வாங்கி, சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்காரம் செய்தவன் முருகன். முருகன் அசுரனை அழிக்கவே இல்லை. அவர் கூட பாருங்களேன், அவர் மனசுல இருக்கிற எண்ணத்தை பாருங்க, கருணை கடல்னு. அதனால தான் முருகனை சொல்றோம். அவர் அவதரிச்சதே அரக்கனை அழிக்க தான். ஆனால் அரக்கனை அழிக்காமல் அவனுக்கு நல்வாழ்வு கொடுத்த இறைவன் தான் முருகன் தான். காவல் சிறக்கணும். அதனால வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, அவள் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை. சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. சரணடைந்தால் அகண்டிடுமே தொல்லை, அவன் இன்றி அவனியிலே அதுவும் அசைவதில்லை. சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறி மேலி வேட்டை செல்வோம்.
சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓ சுவாமி சரணமையப்பா. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மன்னன் தூங்கிட்டு இருந்தானா. தூங்கினவனுக்கு கனவுல ஒரு கனவு வந்திருக்குனே. ஆமா. என்ன கனவு தெரியுமா? என்ன கனவு? அவனுக்கு வாயில இருக்க பல்லு புறம் கொட்டி பொக்கவாயா போற மாதிரி கனவு. கனவை கண்டோட பயந்து எந்திரிச்சு போய் பல்ல போய் கண்ணாடியில பாத்திருக்கேன். ஐயோ பல்லு புறம் கொட்டிருச்சு போல. நமக்கே ரொம்ப நாள்ல கனவு வந்துச்சுன்னா அந்த கனவு தானே தெரிய ரொம்ப நேரம் ஆகும்ல. காலையில எந்திரிச்சோம்னா ஐயோ கனவா, நான் கூட உண்மையை நினைச்சு பயந்துட்டோன்னு நினைப்போம்ல. அது மாதிரி கண்ணாடி போய் பார்த்துருக்கான். பார்த்தா பல்லெல்லாம் இருக்கு. இப்போ அரண்மனை ஜோதிடர் அழைச்சு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், கனவுக்கு பலன் சொல்லுவாங்கல்ல, வாயில இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி பொக்கவாயா போற மாதிரி கனவு கண்டனே, இதுக்கு என்ன அர்த்தம் ஜோதிடரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அவர் சொன்னாரு, மன்னா இதுக்கு நான் அதற்கான பலனை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பலன்னா, உங்க மனைவி சீக்கிரம் இறந்துருவாங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் சீக்கிரம் இறந்துருவாங்க, உங்க உற்றார் உறவினர்கள்லாம் முதல்ல இறந்துருவாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு மரணம் அப்படின்னு சொன்னோன்னா மன்னனுக்கு கோவம். இந்த கனவோட பலனை கேட்டால் என் பிள்ளை இறந்துரும், என் மனைவி இறந்துரும், என் உற்றார் உறவினா செத்து போயிடும்ல சொல்றான். அவனை கூப்பிட்டு வேணா வச்சு சிறையில் அடைங்க அப்படின்னு கட்டளை இட்டுட்டார். அடுத்த ஜோதிடரை அழைத்து இந்த மாதிரி கனவின் பலன் சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், மன்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய உற்றார் உறவினர்களை காட்டிலும் நீங்கள் அதிக காலம் உயிர் வாழ்வீங்கன்னு இவர் சொன்னார். சொன்னோன்னா மன்னன் வாழ்த்தி பரிசு கொடுத்தார். இதில் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அவர் சொன்னது இவர் சொன்னது ஒன்று தான், மாற்றம்லாம் இல்லை. ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் இருக்குது எல்லாமே. ஆக சொல் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது. அதை வைத்து இந்த உலகத்தில் என்னன்னாலும் பண்ண முடியும். பேச்சில் தானே எல்லாம் இருக்குது. பேசியே பிரச்சனையை சரி பண்ணலாம், பேசியே பிரச்சனையை வளர்க்கலாம். பேசாமல் இருந்தால் இன்னும் பிரச்சனையே கிடையாது. அதனால மௌனம் என்பது மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்றத நிறைய அருளாளர்கள் கடைபிடித்து அதனால தான் தவம் பண்ணியிருக்காங்க. தவம் பண்ணாதான் வாயை மூடிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. சரி, எது எப்படியா போயிட்டு போட்டோம். நான் இங்கே வந்து நிற்கிறேன், என்ன காரணம் தெரியுமா? காரணம் உங்களுக்கு எல்லாம் அதை முதல் தெரியப்படுத்தணும். சூப்பர்மான் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு எல்லாம் யாரு? தெய்வம். எனக்கு யாரு தெரியுமா? எனக்கு மாமனாருங்க. ஆதி பராசக்தி யாரு? என்னுடைய மாமியார். விநாயகர் யாரு? என்னுடைய மச்சான். ஐயப்பன் யாரு? அப்புறம் இன்னொரு மச்சான். அப்ப முருகன் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க பெரிய பமையன் தானே? ஊரை குட்டி நாடு உலகத்துக்கே பெரிய பையன் மகனா? பெரிய பமையன் அண்ணன் வேணாமா? பெரிய அப்பே மகனா? உலகத்துக்கே பெரியப்பன் சிவன் அவருடைய மகன் சொல்ல அவர் வந்து சமாளிச்சிருவாருன்னு. ஏற்கனவே அவர் வந்து நாரதர் வேடம், ராஜபட்டு வேடம்லாம் போட்டவர். அதனால முருகன் இந்த உலகிற்கு அவங்க அப்பா பெரிய அப்பர் தான். ஆனா எனக்கு என்னுடைய மாமனார். நான் முருகனை காதலிக்கிறேன்னு நான் அந்த விஷயமா தான் வந்தேன். நீங்களாவது சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப பேர் காதலிக்கிறேனாலே சந்தோஷப்பட மாட்டாங்க. முருகனையே காதலிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க கொடுத்து வச்ச அதேதான். முருகனையே விரும்புற அந்த பாக்கியத்தை, முருகனை தினமும் பேசுற அந்த ஒரு நிலையை கொடுத்துருக்கான்ல, இதுக்கே எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. மனிதனாக பிறக்கிறதே பெரிய விஷயமா. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எங்க 5 அறிவுக்கு கீழே இருக்கிற ஜீவன் யாரையாவது கூப்பிட்டு சிரிக்க சொல்லுங்க. நாடு, நாய், கோழி, ஆடு, மாடெல்லாம் சிரிக்குமா? சிரிக்க தெரிந்த மிருகமா மனிதன். மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கிற ஒரு குணம் இருக்கு. ஆனா ரொம்ப பேர் சிரிக்கிறாளே இல்லை, ஊருனே இஞ்சிய திட்ட மாதிரியே திரிகிற ஆளுகள்லாம் இருக்கு. ஆக அப்படி சிரிப்பு தான் ஒரு மனிதனுக்கு அழகுனாங்க. அடுத்து தெய்வத்தை கும்பிடுறது நம்மளாலதான் முடியும். 6 அறிவு உள்ள மனிதர்களால தான் தெய்வ வழிபாடு பண்ண முடியும். 5 அறிவுக்கு கீழே இருக்கிற யாருக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அதனால நான் முருகனை காதலிச்சு கட்டிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்ன மாமியார் தானே கொஞ்சம் பிரச்சனை எல்லா வீட்லயும். என்னன்னே இல்ல, அந்த அம்மா பிரச்சனைலாம் இல்ல, பத்ரகாளி. ஆக பத்ரகாளியே மாமியால வர போற, மீனாட்சி எனக்கு அன்னை மீனாட்சி மாமியால வர போறேன்னா இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அதனால நான் மட்டும் முருகனை கட்டிக்கிட்டேன். உங்க எல்லாரையும் நாடகத்தை விட்டு நிறுத்திட்டு பெட்டி மிருதங்கத்தோட கூட்டிட்டு போயிடலான் இருக்கேன். முருகனை அண்ணன் சொன்ன மாதிரி முருகனை பற்றி அவருடைய திருப்புகழ் இருக்கு, அவரை பற்றிய பெருமை இருக்கு. பாட்டு பாடிட்டே தெரியும் போற ஊரெல்லாம். அதனால அப்பேற்பட்ட முருகனோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஆக முருகன் மீது கொண்ட காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்றதை தெரியப்படுத்திட்டு அதன் பிறகு என் தோழிகளை சந்திக்கலாம் நான் நினைக்கிறேன். எப்படி காதலிக்கலாம்? பழைய காதல் காதலிக்கலாம். சரியா? புது பெண்ணின் மனதை தொட்டு போறவர் உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. நீல மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. நீல மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க.
விட்டு போங்க நீல மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க சொல்லிவிட்டு போங்க நீல மனசை தூண்டி விட்டு போறவரை அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. அப்படியெல்லாம் பழமையான பாட்டுக்கு 1952 ஆமாம் 52 வந்து அம்மா ராஜேஸ்வரி பாருங்க ராஜேஸ்வரி ஆமாம் அவங்க பண்ணதான் பராசக்தி படத்தில் வந்த பாட்டு. அப்போல்லாம் அவங்களாம் பிறந்திருப்போமான்னு தெரியல. நான்லாம் பிறந்திருக்க மாட்டேன், நீங்களாம் பிறந்திருப்பீங்க. அதனால அப்பேற்பட்ட வகையில் காதல் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த காதல் என்னெல்லாம் பண்ணுது தெரியுமான்னு? காதல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறிய? நீ காதலிக்கிற ஆள்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் காதலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எப்போ பார்த்தாலும் ஒன்று அந்த பெண்ணும் ஆனால் அதே ஞாபகத்தில் இருந்து அது எந்த வகையிலையும் வாழ்க்கையில் உருப்படாமல் படிக்கிற பிள்ளையெல்லாம் படிக்காது. ஒரு தொழில் செய்கிறாலும் தொழில் பண்ண மாட்டார். இதே கவனத்திலே தெரியறதுக்கு பேர் காதல் இல்லை. காதல் என்பது ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்யணும். நம்ம விரும்புகிறவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உயர்த்திக்கிறணும். அது மாதிரி நான் முருகனை எப்போ காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து முருகா 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 முருகான்னு அந்த முருகனுக்கே உருத்தானது தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. முருகன் மீது அத்தகைய காதல். முருகனை காதல் செய்தவர் யாராக இருந்தாலும் தமிழை விரும்பாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் தெய்வம்னா முருகன் தான். எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. எந்த ஒரு மொழிக்குமே தெய்வமே கிடையாது, எந்த ஒரு தெய்வமுமே மொழிக்கு தெய்வமாக கிடையாது. ஒரே மொழி ஒரே தெய்வம் அப்படின்னா முருகன் தான். இருக்கக்கூடிய மொழிகள்லேயே அதிகமான இன்னைக்கு கிட்டத்தட்ட நமது இந்திய அளவில் 6000 மொழிகளுக்கு மேலே பேசப்படுது. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் உண்டா? எல்லா மொழிகளும் எழுத்து வடிவம் பெற்றதான்னா கிடையாது. தமிழ் தான் நீண்ட இலக்கணத்தையும் அதிக எழுத்துக்களையும் ரொம்ப மென்மையையும் தொன்மையையும் கொண்ட மொழி அப்படின்னா தமிழ் மொழி மட்டும்தான். அதனால தான் தமிழை தேர்வு செய்து 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டிய மொழிதான் தமிழ். இருந்தாலும் சற்று காலதாமதமாக 2004ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அறிவித்தது யார் தெரியுமா? இந்த இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர். நாம் எல்லாம் இன்றும் அவரை நினைத்து நெகிழக்கூடிய அளவுக்கான செயல்களை செய்த மிகப்பெரிய ஒரு மாமனிதன். சொல்லும் பொழுதே தெரிஞ்சு போச்சு அவர் யார் அப்படின்னு. அவர் தான் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்ணிலே பிறந்த டாக்டர் அபுல் பகீர் ஜெயினுலாவுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுதான் அவருடைய முழுமையான பெயர். அபுல் பகீர் என்றதான் அவங்களுடைய தாத்தா பேர், ஜெயினுலாவுதீன் என்பது அவருடைய தந்தையார் பேர், அப்துல் கலாம் என்பது ஐயா அவர்களுடைய பேர். மொத்தமாக எழுத்துக்களை மட்டும் எடுத்து ஆங்கிலத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு பெயரிடப்பட்டது. உன்னதமான மனிதன். திருமணம் முடித்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் நேரமே இல்லைன்னு சொல்லிவிட்டு முழு கவனத்தையும் இந்தியாவின் மீதும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்திய நாட்டை வல்லரசாக மாற்றுவதற்காகவுமான அதே குறிக்கோளோடு வாழ்ந்தவர் அவர் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அவரை மாதிரி எத்தனை பேர் அவரை நினச்சி கூட பார்க்கணும்ல முடியுமா? அதெல்லாம் எல்லாரும் சுயநலமே இல்லாத பொருள். எல்லாரும் செய்கிற செயலே ஒரு சுயநலம் இருக்குன்னு. சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனால் சுயநலம் கருதாமல் பொதுநலமாக இந்த இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற வழியிலே வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட மா மனிதர் இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லைன்றதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஒருவேளை இருந்திருந்தாருன்னா நம்ம இந்திய நாடு எந்த மாதிரியான ஒரு உயர்வு நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது. என்ன செய்ய, வருத்தம் தான் இல்லை. ஆக ரொம்ப எளிமையானவர், வீணை கலைஞர். அவர் வீணை வாசிப்பார் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வீணை தான் வாசிப்பாங்க. ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் வீணை வாசிப்பாங்க. ஆமாண்ணே, எல்லா முருகனுடைய வீணை வாசிப்பாங்க. அடுத்து ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வீணை வாசிக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியாதுன்னு. தலைமை பொறுப்பு கிடைக்குதோ இல்லையோ ஒன்றும் இல்லை. ஒரு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு பதவியில் பெரிய ஆள் ஆகிட்டாலும் என்ன செய்கிறாங்க?
கார் வச்சுக்கிறாங்க, 4 பேரை கூட வச்சுக்கிறாங்க, 2 காரை பின்னாடி வர வைக்கிறாங்க. இந்த மாதிரியான தன்னுடைய நிலையை தாம் பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு விமர்சனம், பெரிய ஆளுன்ற விளம்பரம் இதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப எளிமையாக இருக்காங்கன்னா அவங்க மனதளவில் ரொம்ப பக்குவப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம் தான். இல்லாட்டி சின்ன சின்ன பதவியில் இருந்துட்டுலாம் பெரிய ஆளாக காட்டிக்கிற ஆட்கள்லாம் உண்டு தானே. ஆனால் மிகப்பெரிய ஒரு இடம் கிடைத்தாலும் தனக்கான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த அற்புத தலைவர்கள் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தார்கள். அப்துல் ஐயா சொல்லணும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லணும். அவர்தான் எங்களுடைய பசுமொன் கண்டெடுத்து முடிசூடாத மன்னன் ஐயா முத்துராமலிங்க தேவர். இவர் இந்தியாவுக்காக வாழ்ந்தார். அவர் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்காக வாழ்ந்தார். அவருமே திருமணம் முடிச்சுக்கல, இவருமே திருமணம் முடிச்சுக்கல. அவர் இதுவரைக்கும் எந்த மேடையிலையும் முத்துராமலிங்க தேவர் அதாவது சமுதாயம் ஜாதியை பற்றிய பேச்சே பேசுனது கிடையாது. எவன் ஒருவன் உயர்ந்த ஜாதி அப்படின்றது அவருடைய எண்ணம்னா எவர் ஒருவர் தனி மனித ஒழுக்கத்தில் உயர்ந்தவரோ அவர்தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவார். ஒழுக்கத்தில் உயர்ந்தவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு தான் அவருடைய கருத்து. ஆக அப்பேற்பட்ட மகான்களும் மாமனிதர்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த மண்ணில் இதே பூமியில் தான் நம்மளும் பிறந்து நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய ஊர்களில் போகும்பொழுது முத்துராமலிங்க தேவர் பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறவர் எப்படி நிற்பார் தெரியுமா? பயங்கரமாக மது அருந்தி இருப்பார், நிற்கவே முடியாத போதையில் இருப்பார். முத்துராமலிங்க தேவர் பாட்டு பாடுங்கன்னு சொல்லணும்னா அதுக்கு முதல் நாம ஒழுக்கமாக நின்றுக்கிட்டுல பாடுங்கன்னு சொல்லணும். அதான உண்மை. ஒருத்தரை நம்ம வணங்குறோம், ஒருத்தரை மதிக்கிறோம்னா அவர் வழியில் நடக்காமல் எப்படி அவரை மதிக்கிறது சரியா இருக்கும்? என்னன்னே உன் பிரச்சனை? கோவம் வரப்போது நான் பாடு சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க சத்தம் போடுவாங்கல்ல, நீங்கள் தான் வழி வாங்க போகிறீங்க. அண்ணே ஒரு நாடகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு பிடிக்கும். அதை பூரா பாடிக்கிட்டு இருந்தோம்னா 8 மணி நேரம் வீணா நேரம். ஐயப்பன் பாட்டு கேட்டாரு, பாடியாச்சு. பாட்டு பாடிட்டேன், பாடியாச்சு. அப்போ மறுபடியும் கடுமலை கடந்து வந்தேன் பாடி தான். ஆமாம், ஒரு ஆளுக்கெல்லாம் பாடி இன்னும் நேரம் இல்லை எனக்கு. உட்காரு. இப்போ தான் சொல்லி முடித்தேன் வாயை மூடி. போதை குடிச்சு புட்டு வர இப்போ ஐயப்பன் பாட்டை பாட சொல்லிட்டு நீ குடிச்சிருக்கியன்னு. ஐயப்பன் பாட்டு பாடுற ஆள் எப்படி இருக்கணும்? அவரே பிரம்மச்சாரிய கடவுள். இந்த பிரம்மச்சாரிய கடவுளை வணங்குறவங்க பிரம்மச்சாரிய எல்லாத்தையும் பரவாயில்ல, கொஞ்சமாவது மனிதத்தோடு இருக்க வேணாமா? இதுதான் ஊருக்கு பழகி போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்தமும் ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருப்பார். நேற்று போனோம் காரியப்பட்டியில், அன்னைக்கு நேற்று ஒரு ஆள் கவனு கத்திக்கிட்டு முன்னாடி குடிச்சுப்பிட்டு ஊருக்கு ஒரு ஆள். இந்த கதை சொன்ன மாதிரி தான். கடையை அடைக்க சொல்லி 1000 பேர் கிளம்புனா கடையை திறக்க சொல்லி 1500 பேர் கிளம்புறாங்க. அந்த நிலைமை இருக்கு இன்னைக்கு. அதனால ஆக அப்பேற்பட்ட வகையிலே காவலுக்கு சிறனும் காவல் சிறப்பாக நடக்கணும். பேசணும்னா பலவற்றை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். பேசணுன்றதான் பேசிக்கிட்டே இருக்கலாம். கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்குது. காலம் உயிர் போன்றது. அந்த கால நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரமாக தோழிகளை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவர் முத்து ராமலிங்கம் திண்ணகத்தின் ஞானத்தங்கம் இவ்வுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் திண்ணகத்தின் ஞானத்தங்கம் இவ்வுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம். தேவருக்கு ஆசைவாய் ஒன்று. அவர் இறந்த பின்னே பிறந்த மண்ணில் புதைக்க வேண்டும் என்று. தேவர் இறந்த பின்னே பிறந்த மண்ணில் புதைக்க வேண்டும் என்று. தேவர் முத்து ராமலிங்கம்
ஹலோ ஏத்துப்பா கம்மியா இருக்கு குறைச்சு கூடாது விசில் வர எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா தேவரையா 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 எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா ஆன்மீக தியாகியாக வாழ்ந்தாரம்மா ஆன்மீகத்தில் அவர் சிறந்தாரம்மா ஆன்மீக தியாகியாக வாழ்ந்தாரம்மா தமிழ் நாட்டுக்காக அவர் உழைத்தாரம்மா ஏழைகளின் செல்வனம்மா செல்வனம்மா ஏழைகளின் செல்வனம்மா செல்வனம்மா அவர் ஆன்மீக தியாகியம்மா தியாகியம்மா எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா பசும் பொன்னிலே அவர் பிறந்தாரம்மா சிங்கமாக அவர் வாழ்ந்தாரம்மா பசு பொன்னிலே அவர் பிறந்தாரம்மா சிங்கமாக அவர் வாழ்ந்தாரம்மா நாடி வரும் மக்களுக்கு நாடி வரும் மக்களுக்கு அவர் நல்லாசி தந்தாரம்மா தந்தாரம்மா எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா நேதாஜி பாதையிலே நேர்வழியில் சென்றவராம் கன்னி தமிழ்நாட்டினிலே கண்ணியமாய் வாழ்ந்தவராம் நேதாஜி பாதையிலே நேர்வழியில் சென்றவராம் கன்னி தமிழ்நாட்டினிலே கண்ணியமாய் வாழ்ந்தவராம் எங்க குல ஜீவனம்மா ஜீவனம்மா எங்க குல தெய்வமம்மா தெய்வமம்மா அவர் தேவர் முத்துராமலிங்கம் என்று சொல்லம்மா எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா மண்ணு மணக்கும் அம்மா முக்குளத்தோ சீமையிலே சொல்லும் மணக்கும் அம்மா தேவரையா நாவினிலே மண்ணு மணக்கும் அம்மா முக்குளத்தோ சீமையிலே சொல்லும் மணக்கும் அம்மா தேவரையா நாவினிலே முக்குளத்து தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா முக்குளத்து தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா நம்மர் தேவர் முத்துராமலிங்கம் என்று சொல்லம்மா எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா இந்திராணி பெற்றெடுத்த இதயத்தின் தெய்வம் அம்மா இதயத்தில் எல்லாம் தேவரையா வாழுகிறார் அம்மா
தேவரை போலாகுமா ஐயா தேவரை போலாகுமா தேவரையா 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 எழுதிட்டு எல்லாருமே அப்புறம் அண்ணே இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்பா போய் கண்ணுங்கருதுமா போய் காட்டுக்குள்ள போய் காவலை காக்கணும் சொல்லியிருக்காரு. ஆமாதா. இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் காவலும் பார்க்கணும் கொஞ்சம் நேரம். சரி. காதலும் பண்ணலாம் நினைச்சிருக்கேன். நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களானே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பழைய துணி பருவம் நடக்குது. அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் காவலுக்கு போய் நான் மட்டும் போறேன் நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் தான் உங்களை விட்டுட்டு போவேன்னா வள்ளியம்மாவுக்கு தொடங்கி நான் போறேன். எனக்கு துணையா இந்த ஊருக்குன்னே ஒரு பேரை அழகிய கூட்டிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் காவலும் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் காதலும் பண்ணலாம் நினைச்சிருக்கேன். என் மனசுல உள்ள காதல எப்படி தெரியுமா? சொல்லுங்க. யாரு யாருன்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை இல்ல. தண்ணீர் நான் என்ன வேணும் உனக்கு? அண்ணன் வேணும். அப்ப அண்ணன்ட்ட சொன்னா தானே நாளைக்கு கட்டி வைக்க முடியும். அதாவதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி தவறான காதல் கிடையாது. என்னுடைய காதல் நண்பு பண்பு இருந்த காதல். அப்படியா? ஆமா. சரி சொல்லுங்க. அப்படிங்க. ஹலோ. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னாருக்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் போகும் தன்னாலாகுமாமா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை உண்டை மறுத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனது உண்டு உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை உண்டு மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா பகை கொள்ள வேணும் அம்மா நல்லவனென்று உன்னை நினைத்தேனே உண்மை அறிந்து துடித்தேன் நான் தானே போட்டதென்ன போச்சம் இனி போது போதும் மோசம் நான் சொன்ன சம்சாரம் எந்த சங்கீதம் இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே நெஞ்சையல்ல பாடலிலே என்னை அள்ளி கொடுத்து விட்டேன் நல்லி சித்தீடலிலே வேறதைய மறந்து விட்டேன் நெஞ்சையில் பாடலிலே என்னை அள்ளி கொடுத்து விட்டேன் நல்லி சித்தீடலிலே வேறதைய மறந்து விட்டேன் என்னுடைய சங்கீதம் நீ உன்னுடைய தாரீரனா ஒன்றே ஒன்றுதான் இனிமேல் பிரியாது அல்லாதான் அமுதம் குறையாது தில்லு தமிழ் பல்லு உன் கண்ணில் உள்ள கல்லு என்னாலும் என்னாலும் உன்னை நீங்காது இனி காலம் தோறும் ஓயாமல் ஆலாபனம் தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பூந்தோட்டமே இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் போய் போகும் தன்னாலாகும் அம்மா உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இப்ப போய் என்னுடைய உயிர் தோழி அனுப்புறேன் பாக்குறீங்களா? தோழி